ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். இந்த குருவிங்களை மாதிரியே நானும் காலையிலேயே சீக்கிரமாக இருந்துச்சு துருன்னு என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோட சேர்ந்து ஒரு குட்டி குருவியும் வந்து வேலை செய்ய போகுது. சென்னையில் பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஆனால் 4 மணி மாதிரி இடம் ஃபுல்லுமே அவ்வளோ டார்க்காக இருக்குது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த இயர் கேப் போட்டுக்கிறது, ஸ்வெட்டர் போட்டுக்கிறது இதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஆனால் இப்போ குளிர் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஸ்வெட்டரே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ நான் இன்றைக்கி வெளியில் வந்து பெருசாக கூட்டி எதுவும் கோலம் போடல. நான் சொல்லியிருந்தேன்ல, ட்ரைனேஜ் ஒர்க்கெல்லாம் வந்து வீட்டு வாசலில் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால பாப்பாவுமே கலர் பண்ணுறதுக்கெல்லாம் ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லி பார்க்கிங்லேயே வந்து பண்ணிடுறது. நாள் ஈவினிங்கில் கூட சம்டைம்ஸ் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் முழிப்பு வந்துருச்சு. பாப்பா நைட்டு படுக்கிறப்போ வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டா, அம்மா இன்னைக்கு கார் பார்க்கிங்கில் கோலம் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஃபுல்லுமே வந்து அழகாக அவளுக்காக ஒரு குட்டி கோலம், ஏன்னா என்னால் சின்ன சின்ன கோலம் தான் போட முடியும், ரெகுலர் ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். அது பாப்பாவுக்கு முன்னாடியே கொஞ்சம் வந்து நான் இயர்லியாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ப்ராசஸே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து ஆகும். அவளுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்லீப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் ஃபுல்லும் நான் வந்து ஈவினிங்கில் கழுவுறத இன்றைக்கி வந்து நல்லா தேய்ச்சி தண்ணி ஊற்றி ஃபுல்லுமே வந்து கழுவி விட்டுட்டேன். படியுமே இன்றைக்கி ஃப்ரைடே இருந்தாலும் வீடு துடைக்கிறது தான் வந்து வீட்டுக்குள்ளே தான் வந்து இருக்கிறத துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பார்க்கிங்லலாம் நல்லா நீட்டாக கழுவி விட்டுட்டு எப்போதும் நம்ம கோலம் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் இந்த பார்க்கிங்கில் வந்து இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெப்பத்ரான் அப்படிங்கிறது, இதில் வந்து கோலம் போட்டால் செட்டில் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் நம்ம வந்து லைட்டாக தொடச்சி விட்டோம் இல்லைனா கூட்டி விட்டுட்டோம்னா வந்து போயிடுது. ஸோ படியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் வந்து போட்டு தாமரெல்லாம் போட்டு பாப்பாவுக்கு கலர் அடிக்க வேண்டிய அந்த கோலம் போடுறப்ப மட்டும் அவளை வந்து எழுப்பினேன். அவளை வந்து சீக்கிரமாக வந்து எந்திரிச்சிட்டா. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கலர்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி அவளுக்கு ஸ்கூலுமே வந்துருந்தது. ஒரு ஹாஃப் டே தான். இன்றைக்கி ஏன் ஸ்கூல் இருந்தாலுமே இவ்வளோ சீக்கிரமாக இருந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் கொஞ்சம் ஹாஃப் டே ஒரு 11:30 அந்த மாதிரி வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மேடம்க்கு இன்றைக்கி ஸ்கூல் போகிறதுமே வந்து ஒரு ஜாலி. ஒரு சின்ன கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து போட்டு பாப்பாவுக்கு வந்து கலர் இந்த கலருக்கு இங்கே கொடு அப்படின்னு சொல்லி கலர் அடிக்க வச்சதுக்கப்புறமா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஒவ்வொரு தடவையும் பாப்பா கோலம் போட்டு கலர் அடிக்கிறப்பெல்லாம் எனக்கு தோன்றது, நாங்கள் சின்ன வயசில் காலையில் எங்கள் அம்மா இதே மாதிரி தான் வாசல்லாம் கூட்டிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு கோலமும் போட்டுட்டு எங்களை நாங்கள் ரொம்ப இந்த ஸ்டேஜ் விஸ்மியாவோட ஸ்டேஜ் இருக்கிறப்ப எழுப்புவாங்க. நாங்கள் போய் கலர் அடிப்போம். அப்போ பார்த்திங்கனாக்கா தெருவில் எல்லாரும் வந்து போடுவாங்க. கடைசியாக வந்து எல்லோரும் கோலம் போட்டதுக்கு அப்புறமா நமக்கு டைம் இருக்கும். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் முடிச்சிடுவோம். அப்போல்லாம் வந்து 9:30 மணிக்கு தான் வந்து ஸ்கூல் இருக்கும். அதனால் எல்லாரோட கோலத்தையும் வந்து போய் பார்த்துட்டு வருது. இப்போல்லாம் அதுக்கான ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சு. சென்னைனா கம்ப்ளீட்டாக யாருமே எந்திரிக்க மாட்டாங்க, கோலம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எங்களோட ஏரியாவில் கொஞ்சம் பேர் வந்து போட தான் செய்கிறாங்க. ஆனால் நின்று பார்க்குற அளவுக்கு பெரிய பெரிய கோலமாக போடுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. ஸோ பாப்பாவுக்கு வந்து கோலம்லாம் போட்டு அவளுக்கு கலர்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நானும் போய் மாடியில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை காலையிலேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஈவினிங் டியூஷன் விடுறது, ஏன்னா விளக்கேற்றி வச்சுட்டு திரும்ப வீடை வந்து பூட்டிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து நல்லா விளக்கி ஏற்றிட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இப்போல்லாம் இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போடுறதில்ல. ஆனால் எனக்கு சாம்பிராணி போடுறதுங்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம். வீடு அப்படியே மங்களகரமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எப்போதும். ஆனால் இப்போல்லாம் ஊதுபத்தியோட புகை வந்து குழந்தைங்களுக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க, சாம்பிராணியோட புகை வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க. நினச்சிக்கிட்டே இருக்கேன். பால் சாம்பிராணியும் வெண்கடுகும் மட்டும் வாங்கிட்டு இந்த சார்கோலுக்கு மட்டும் எங்கேயாவது கறி மாதிரி வாங்கி அதையாவது போட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நெய் தீபம் வந்து ஏற்றுறோம், என்ன தான் ஏற்றுனாலும் அந்த சாம்பிராணி போட்டு அந்த புகை இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் இப்போ வந்து இந்த மாதிரி ஊதுபத்தியுமே ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஊதுபத்தியில் எதுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியல. அதனால் அதை கொளுத்தி வாசல்லே வந்து வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிகாஷன் வந்து நாளே போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட மீ டைம் இது ஃபுல்லுமே உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் மற்ற க்ளீன். இன்றைக்கி குருவிங்கெல்லாம் காலையில் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு அதோட கூட்டுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சு. ஆனால் நான் மட்டும் இன்றைக்கி ஃபுல்லும் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஈவினிங் வந்து பாப்பாக்கான அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் செலிப்ரேஷன் அதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக போயிட்டே இருந்தது. ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் அந்த கோதுமை ராகி இதெல்லாம் வந்து கழுவி காய வச்சுருந்தேன்ல, அதெல்லாம் இன்றைக்கி வந்து அரைக்கிற வேலை இருக்குது. ஸோ பாப்பா கொஞ்சம் லேட்டாக கிளம்புவேன். நான் வந்து பார்த்திங்கனாக்கா அவளை வந்து ஒரு 12 மணி 1 மணிக்கு அவள் வந்து ஸ்கூலில் இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி ஒரு ஷூட் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அந்த ஷூட்டை முடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் வந்து இருக்கும் இடம் ஃபுல்லுமே. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் பாப்பாவை
கொஞ்ச நேரம் பாப்பா வந்து விட்டோம் அப்படின்னாக்கா அவள் கிளம்பிடுவா. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு முடிச்சு, ஏன்னா மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒரு 11:30 12க்கு வந்து நிறைய ஒர்க்கு முடிகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் எனக்கு இந்த ஷூட்டிங் வேலை அப்படிங்கிறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ இந்த ஜெகின்லாம் நான் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வந்து போட போகிறேன். இன்னொன்று கீழேருந்து மாடிக்கு வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறப்ப செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமில். ஸோ அதனால் ஒன்று எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா அது ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மாதிரி பேக்கில் எல்லாத்தையும் மடித்து வச்சுடுவேன். எப்படி வந்து வருதோ அதே மாதிரி நான் வந்து பேக்கெட்லேயே வந்து மடித்து வைப்பேன். ஸோ அப்போ தான் வந்து அந்த புதுசுங்கிற ஒரு லுக் வந்து இருக்கும். இல்லை மற்ற ட்ரெஸ்ஸில் நம்ம எதாவது பர்ஃப்யூம் வந்து போட்டிருப்போம். அதை வந்து இப்போ சில்க் சாரி எல்லாம் வந்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ண மாட்டோம்ல, அதில் இருக்கிற ஸ்மெல், அதில் இருக்கிற அந்த வாசம் வந்து இதில் ஏறிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறது. எல்லாத்தையும் வந்து நீட்டாக மடித்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பாப்பாவுக்கு காலையில் வந்து ஃபுட்டு வந்து கொடுத்தாச்சு, லஞ்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. நான் வந்து காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதுனால எனக்கு வந்து ஒரு சீக்கிரமாக இந்த வீட்டில் இருக்கிற அந்த ரெகுலர் ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சிடுது. அது இல்லாமல் இந்த மிஷினுக்கு போகிறது அதெல்லாம் இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா. இது வந்து எல்லா நாளுமே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்காது. பட் நான் வேறு ஏதாவது வேலையை வந்து பிளான் பண்ணிப்பேன். நான் வந்து எப்போதுமே இந்த கோதுமை இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம், பாப்பாவையும் அப்படியே ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னாக்கா ஸ்லிப் ஆகுது. சரி குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளோடையே இருந்துட்டு அதுக்கப்புறமா அவளை ஸ்கூல் வேனில் ஏற்றி விட்டுட்டு இதை வந்து அரைக்க வந்துட்டேன். எப்போதும் நான் ரொம்ப நைஸாக வந்து கேட்பேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சலிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. உங்களுக்கு ராகி களியாக இருக்கட்டும் நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இல்லை கோதுமையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இழுத்து திரட்டுறதுக்கு வந்து வரும். அந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு. இது வந்து எனக்கு வரும் எப்படி ஒரு 2.5 மாதம் 3 மாதம் வந்து வரும். ஒரு 5 கிலோ மாதிரி வந்து அரைச்சி வச்சுருந்தேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட ஒரு பழக்கம் வந்து இருக்குது. எப்போதுமே இந்த பைக்கு இல்லை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம ரவுண்டாக வந்து எடுப்போம்ல, அப்போ வந்து திரும்ப அந்த இடம்லாம் மண்ணாக இருக்கும். சும்மா அப்பப்போ எனக்கு எப்போதும் இந்த காலில் மண் மட்டும் பட்டதுன்னா ஒரு மாதிரி கூசுறா மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது அப்படி இருக்குமாங்கிறத சொல்லுங்கள். அதனாலே எங்கே மண்ணை பார்த்தாலும் உடனே நான் மேக்ஸிமம் டைம் என்னோடய பார்க்கிங்கில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு தொடப்பக்கட்டை இந்த ஸ்டிக்கு இதோட தான் வந்து நிற்பேன். ஸோ அதை வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு நான் வெளியில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே இருந்தேனாலே எனக்கு வந்து கை கால்லாம் கழுவிட்டு முகம்லாம் கழுவிட்டு வர பழக்கம். இது வந்து அந்த காலத்தில் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பேர் வந்து பண்ணுறதே கிடையாது. ஆனால் நான் அதுக்காகவே இங்கே வந்து டேப் வச்சேன் வீட்டோட என்ட்ரன்ஸில். இப்போ பாப்பா வந்து ஒரு 2 hours வெளியில் வரா அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நான் சொல்லிவிடுவேன், கை கால் கழுவிட்டு தான் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது அந்த காலத்தில் சும்மாலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. வெளியில் எவ்வளவோ விஷயம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம மிதிப்போம் சம்திங் ஏதோ, அதனால் அதை கழுவிட்டு தான் வரணுங்கிறது என்னோடய ரூல். ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ யாராவது ஒரு லாங் ட்ராவல் வந்து பண்ணி வராங்க, ஊர்லேருந்து வராங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தப்பாகவே நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம நல்ல விஷயம் தான் சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கை கால் மட்டும் கழுவிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிடுவேன். நாங்கள் வந்து எப்போதுமே நாங்கள் 3 பேரும் எப்போ வெளில போயிட்டு வந்தாலும் கார்லேயே போயிட்டு வந்தாலும் லைட்டாக காலை நினச்சிட்டு தான் வந்து உள்ளே வரது. பட் வெளிலேருந்து வரவங்க எனக்கு தெரியும் இவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வராங்க, இல்லை வந்து இவங்க ப்ரைவேட்டாக, அதாவது வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் இருந்தால் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வெளில எங்கேயாவது 4 இடம் சுற்றிட்டு வராங்கன்னா கை கால் கழுவிட்டு தான் வரணும் அப்படிங்கிறத வந்து என்னோட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூலாகவே வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த மாவு எது அரைச்சிட்டு வந்தாலும் உடனே வந்து வெளியில் பரப்பி வச்சுடுங்க. இல்லைனாக்கா அந்த வேர்வை துளிப்பட்டு அந்த மாவோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ அது வந்து நல்லா இருக்காது, பூச்சி வண்டெல்லாம் வந்துடும். அதனால் நல்ல ஒரு 1/2 நாள் மாதிரி அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டோன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். நான் ரொம்ப நாளாக ஒரு கல்வம் வந்து வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அது இப்போ ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ப்ளஸ் இந்த வீடியோவில் அது சீசனிங்குமே வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். நல்ல குவாலிட்டியில் நல்ல வெயிட்டாகவே வந்து இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக சொல்ல போனால் ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே நான் வந்து தேடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிரானைட்டில் இப்போ வந்து விளக்கு வருது வாசலில் வந்து நம்ம ஏற்றுறதுக்கு. ஸோ சூப்பர் பேக்கேஜிங்கோட எனக்கு வந்து வந்திருந்தது. நல்ல வைக்கோல்லாம் போட்டு நான் இன்னொன்று ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து வாங்கியிருக்கேன். அதோட பேக்கேஜ் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய தர்மாக்கோல்லாம் வச்சு அதுக்கப்புறமா இப்படி நல்ல பேப்பர்லாம் சுற்றி எனக்கு இது வந்து வந்திருந்தது. இதை நான் உங்களுக்கு சீசனிங் பண்ணுறப்ப காமிக்கிறேன். அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட்டு கூட நான் வாங்கியிருந்தேன், இந்த கல்வம். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ இதுவுமே கிரானைட்டில் வாங்கியிருந்தேன். நான் இவங்கக்கிட்ட வாங்கிறதுக்கு ரீசன் வந்து நான் வேறு ஒரு இடத்துல வாங்கினப்போ அது வந்து சுண்ணாம்பு கல் மாதிரி இருந்துச்சு, டப்புன்னு வந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அதனால் கரெக்டான டீலர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதில் வந்து வாங்கியிருந்தேன்.
இதை நான் ராஜா கிரானைட் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் வந்து வாங்கினேன். கிரானைட்டில் கல்வமும் கிரானைட்டில் விளக்கும். விளக்குக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்னு எதுவும் கிடையாது. நம்ம நார்மலான தண்ணியில் வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு தியா விக்குமே வந்து கொடுக்குறாங்க. அந்த பித்தளையில் இருக்கும்ல, அது திரி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும். இவ்வளோ பெரிய விளக்காக இருக்கே அப்படிங்கிறது தேவை கிடையாது. இதை விளக்கை ஏற்றி வச்சுட்டு தான் நான் வந்து மிஷினுக்கே வந்து போனேன். இந்த ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து எப்போ பண்ணேனாக்கா, காலையில் வந்து ஷூட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த ஷூட் பண்ணப்போ நான் எடுத்தது. நான் ஃபஸ்ட்டு இதை ஏற்றி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அது வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கல்வத்தை வந்து சீசனிங் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ப்ராசஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் துகள்கள்லாம் வந்து வெளில வந்திருக்கும். ஆனால் இந்த கல்வம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்ல நீட்டான குவாலிட்டியில் தான் இருந்தது. இருந்தாலும் அரிசியை வந்து 3/4 பதத்துக்கும் கம்மியாகவே ஊறினது. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நல்லா சுற்றி வந்து அரைச்சி விட்டுக்கிறேன். அரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை வெளியில் தூக்கி போட்டு நம்ம வந்து கழுவிடலாம். கழுவி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய், கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை போட்டு இதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சு ஒரு நாள் ஃபுல்லும் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு அதை எடுத்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இதோட சீசனிங் வந்து முடிஞ்சிடுச்சு. இதை வந்து நல்லா தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் வந்து நல்லாவே இருக்குது. இதில் வந்து 3 சைஸ் வந்து வச்சுருக்காங்க. நான் அமேசானில் கூட கிடைக்கிது. வேணுனாக்கா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எனக்கு இதுலேயே வந்து கிரானைட் இல்லாமல் நார்மல் ஸ்டோனில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. அந்த லிங்க் வேணாலுமே நல்ல ஒரு ரிவ்யூ இருக்கிற லிங்க்காக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கிற லிங்க்ஸு யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்களா அவங்களோட ரிவ்யூஸை. இது வந்து கோதுமை மாவை போட்டு தேய்ச்சிட்டோன்னா அந்த விளக்கெண்ணையோட பிசுப்பெல்லாம் வந்துடும். கல்லோட கலரே வந்து கம்ப்ளீட்டாக கருப்பு கலராக மாறி போய் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மிளகு ஸ்பைசஸ்லாம் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இடிப்போல் அது மாதிரி இடிக்கிறதுக்கு, இஞ்சி பூண்டு வந்து தட்டுறப்ப லைட்டாக வந்து தெளிக்கும். இந்த ட்ரை ஸ்பைசஸ் வந்து அரைக்கிறதுக்கு, குழந்தைங்களுக்கு வந்து மருந்து அரைக்கிறதுக்குலாம் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக வந்து கல்வம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்குமே வந்து டைம் ஆகிடுச்சு. ரொம்ப இந்த ஓப்பன் ஸ்மைலோட அவ்வளோ அழகாக வந்து ஆடி இருந்தால் அந்த பாட்டெல்லாம் வந்து போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்து வந்துடும். ஸோ ஈவினிங் வந்து 4:30க்கு அவளோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆனது. நைட்டு முடியறதுக்கு வந்து 10 o'clock வந்து ஆகிடுச்சு. இந்த சைடு அதாவது வந்து பால் போட்டு நம்பர் 5ன்னு ட்ரெஸ் போட்டிருக்கால, இதான் வந்து விஷ்மயா. ஸோ வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. குட்டி குட்டியாக பசங்க ஆடுறதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதில் வந்து நான் எப்போ பார்த்தாலுமே அவள் வந்து ஒரு மாதிரி உம்முன்னு அந்த ஸ்டெப்ஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடிட்டே இருப்பாள். இந்த தடவை ப்ளீஸ்மா நீ ஓப்பன் ஸ்மைலோட ஆடணும் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 6 மினிட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக வந்து ஆடியிருந்தா. ஸோ ஹாப்பியாக இருந்தது. என்னோட இந்த ஒரு சுறுசுறுப்பான நாள் இதோட வந்து முடிஞ்சது. மறுநாள் ஃபுல்லும் வந்து பார்த்திங்கனாக்கா கம்ப்ளீட் ரெஸ்ட். எனக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் எதுவுமே நான் வந்து வச்சுக்கல. ஸோ நீங்கள் வந்து இப்போ பொங்கலுக்கு எப்படியெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கீங்க? ஏன்னா க்ளீனிங் வேலைங்கிறது நம்ம வீட்டில் வந்து இல்லை. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து முடிஞ்சாச்சு. உங்கள் வீட்டில் இப்போ என்னெல்லாம் ஸ்டேட்டஸில் இருக்குன்னா இன்னும் 2 நாளில் வந்து பொங்கல் வந்து வரப்போகுது. ஸோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.